ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கோட்ட அலுவலக துவக்க விழாவிலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர், மாவட்ட கழகத்தின் செயலாளர், இந்த பகுதியின் மக்களுக்கு பல நாளாக இருந்த கோரிக்கை இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நெடுஞ்சாலை துறை நம்முடைய மாவட்டத்திலே 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு, ஏனென்றால் இங்கே ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது, அதற்கான தேவையும் இருக்கிறது. சாலைகள் நிறைய இருந்து அது பராமரிக்கப்பட வேண்டிய அந்த நிலையால் கோட்டம் 2ஆக பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நீண்ட நாளாக நம்முடைய மக்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களும் இதை நமக்காக அளித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் வழியாக அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அமைச்சர் அவர்கள் தன்னுடைய தொகுதிக்கு ஏதாவது வரவில்லை என்றால் வேற எங்கேயாவது போகுதுன்னா அது மிகப்பெரிய போராட்டத்திலே சண்டையிலே இறங்கி அதை எப்படியும் பெற்றுக்கொண்டு வந்துவிடக்கூடிய ஒருவர். அவர் பேசும் பொழுதே குறிப்பிட்டு சொன்னார், இது வேற இடத்துக்கு போறதா இருந்தது, ஆனால் ஒரு பெரிய போராட்டம் என்னால் அந்த அளவுக்கு போராட முடியாது, ஏன்னா தூத்துக்குடிக்கு நாம் பொதுவாக செயல்பட வேண்டும். ஆனால் இது இந்த பகுதிக்கு வந்தே ஆக வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய சண்டை போட்டு அதை பெற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோட்டம் அமைப்பதற்கு பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு மக்கள் பிரதிநிதிகள் இதற்காக உழைத்திருக்கிறார்கள், குரல் கொடுத்திருக்கிறார்கள், சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்து, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.